ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. நார்மலாக நமக்கு ஒரு இன்கமிங் கால் வர்றப்போ ஃபுல் ஸ்க்ரீனில் தான் நம்ம மொபைலில் அந்த கால் வரும். பட் சில மொபைல்ஸில் இன்றைக்கி சில பேர் சில இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு இன்கமிங் கால் வர்றப்போ அது ஒரு குட்டி ஸ்க்ரீனில் மட்டும்தான் வருது, ஃபுல் ஸ்க்ரீனில் வரவே மாட்டேங்குது. ஸோ இப்படி ஒரு இஷ்யூ நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்கள் மொபைலில் நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அது உள்ள போயிட்டு ஆப் மேனேஜ்மெண்ட் உள்ளுக்கு போயிருங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின அப்புறமா அதில் சர்ச் பார் ஒன்று இருக்கும். அந்த சர்ச் பாரில் ஃபோன் அப்படின்றத சர்ச் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் உங்களுக்கு ஃபோன் அப்படின்னு சர்ச் பண்ணுறப்ப அந்த இடத்துல ஷோ ஆகலாம். ஷோ ஆகாட்டி என்ன செய்யுங்க அப்படின்னா, இந்த கார்னரில் பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஷோ சிஸ்டம் ப்ராசஸர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ண அப்புறமா நீங்கள் இந்த இடத்துல ஃபோன் அப்படின்றத சர்ச் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா, ஃபோன் அப்படின்ற ஆப் உங்களுக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த ஆப்பை இந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல ஃபோர் ஸ்டெப் அப்படின்றத கொடுக்கணும். ஃபோர் ஸ்டெப் அப்படின்றத கொடுத்துருங்க. அடுத்து இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்றதையுமே கொடுத்துட்டு கிளியர் டேட்டா அப்படின்றதையுமே கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணுங்கள். அப்படி செய்துட்டு திரும்ப பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு திரும்ப அந்த ஆப் இருக்க இடத்துக்கே வந்துட்டு கோல் அப்படின்றத சர்ச் பண்ணுங்கள். கோல் அப்படின்றத சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கால் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதையுமே கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதையுமே ஃபோர் ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே கொடுத்துட்டு கிளியர் டேட்டா அப்படின்றதையுமே கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்கள் மொபைலை நீங்கள் ஒருக்கா ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஒன்றாகுன அப்புறமா வேறொரு மொபைல்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அந்த இன்கமிங் கால் இப்போ ஃபுல் ஸ்க்ரீனில் வருதா அப்படின்றத. கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா, கால் வர்றப்போ அந்த கால் வர்ற ஸ்க்ரீன் குட்டியாக வர்ற இஷ்யூ உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதுக்கப்புறமா ஃபுல் ஸ்க்ரீனில் கால் வர உங்களால் செய்து கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகுச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறையா வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.